ராமநாதபுரம் மாவட்டம் மாங்குடியில் கண்மாயில் மூழ்கி 7ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த நிலையில் தத்தளித்துக் கொண்டு இருந்த 2 மாணவிகளை பொதுமக்கள் மீட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபு, வணக்கம். விவரம் என்ன பிரபு? நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த மாங்குடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் புதுக்குடி ஊராட்சி ஒன்றியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 3 அருகே இருக்கக்கூடிய அந்த கண்மாயில் குளிக்க சென்றுள்ளனர். குளிக்க சென்று ஒரு சில மணி நேரத்தில் அங்கு அவர்கள் நீரில் தத்தளித்ததை கண்ட பொதுமக்கள் உடனடியாக இழைந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த தத்தளித்துக் கொண்டிருந்த மாணவிகளை மீட்டனர். ஆனால் காப்பாற்ற சென்றவர்களுக்கு 2 மாணவிகள் மட்டுமே தத்தளிப்பதாக தெரிந்து அவர்களை மீட்டுள்ளனர். ஆனால் மேலும் ஒரு மாணவி, அதாவது யாழினி என்ற மாணவி அந்த தண்ணீரில் மூழ்கி இருந்தது பின்னர் தெரிய வந்ததை அடுத்து அவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த யாழினியின் உடலானது தற்போது பரமக்குடி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாத்திபனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் இந்த பள்ளியில், குறிப்பாக அந்த புதுக்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இன்று மாலை நடக்க இருக்கும் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக கலந்து கொள்ள இருந்த மாணவிகள் குளிக்க சென்ற போது இந்த விபத்து நடந்திருப்பதாகவும் 3 மாணவிகளில் யாழினி மட்டும் தற்போது உயிரிழந்ததாகவும் 2 சிகிச்சையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுரா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.